ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்லப்படுற வாகமன் சைட் சீயிங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இருந்து வாகமனுக்கு வரணும் அப்படின்னா ரெண்டு இடத்துல உங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ட்ரெயினை சூஸ் பண்றீங்க அப்படின்னா கோட்டயம் வந்துருங்க, இல்ல நீங்க பஸ்ல வரீங்கன்னா குமுளி ரீச் ஆயிடுங்க. சோ இந்த ரெண்டு இடத்துலயும் பிக்கப் அண்ட் ட்ராப் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் போல கிரௌட் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க சைட் சீயிங்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வாகமன் தான். ஜென்ரலா உங்களுக்கு 3 days இங்க தேவைப்படும். 2 night ரூம் ஸ்டேவும் நீங்க எடுத்துக்கலாம். 2 நைட்டுமே நீங்க வாகமன்ல ஸ்டே பண்ணீங்க, அங்கதான் உங்களுக்கு கிளைமேட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் போல இல்லாம வாகமன் ஒரு சின்ன டவுன் தான். வாகமன்ல ஒரு லேக் இருக்கு, அந்த லேக்க சுத்தி தான் இந்த ஊரே அமைஞ்சிருக்கு. டே 1 நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அருவிக்குழி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் கோட்டயம்ல இருந்து ஒரு 1/2 hour டிராவல்லே உங்களுக்கு இருக்கும். அருவிக்குழி ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில இருந்து மே மந்த் மட்டும் தண்ணி இருக்காது. இந்த 4 months தவிர வருஷம் ஃபுல்லாவே இந்த ஃபால்ஸ்ல தண்ணி இருக்கும். இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நாம பார்க்க வேண்டியது கரிக்காடு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் வாகமனுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இருக்கும். இங்க ஒரு சிறுத்தையோட ஸ்டாச்சுவும் இருக்கும். அண்ட் இந்த வியூ பாயிண்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததான் நம்ம டைரக்டா ரூம் செக் இன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போக வேண்டியது குறிச்சிமலா மற்றும் முருகன்மலா. இந்த ரெண்டு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மினிமம் ஒரு 1.5 hours உங்களுக்கு ஆகும். சின்னதா ஒரு ட்ரக்கும் நீங்க போகணும். இதற்கு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது டீ லேக் போட்டிங். கம்ப்ளீட்டா டீ கார்டன் சரௌண்டிங்ல இருக்கிற இந்த லேக் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு லொகேஷன். இந்த லேக்கை சுத்தி இருக்கிற அந்த இடம்லாம் ஒரு யூரோப்ல இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த லேக்குக்கு குறுக்க ஒரு சின்ன பிரிட்ஜும் இருக்கு. இங்க இருந்து பாக்குற அந்த வியூ ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது KPM ஃபிஷ் ஃபார்ம். இந்த இடத்துல நிறைய ஃபிஷஸ் இங்க வளர்க்குறாங்க. நீங்க ஃபீடும் பண்ணலாம் அண்ட் சின்ன போட்டிங் கூட நீங்க இங்க போகலாம். உங்களால ஹார்டஸ்ட் ட்ரெக்லாம் போக முடியும் அப்படின்னா இதுக்கு பக்கத்திலேயே வாகவனம் ட்ரெக்கிங்கும் இருக்கு, அங்க நீங்க போகலாம். அண்ட் இந்த ட்ரெக் போகணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கைட் மேண்டேட்டரியா நீங்க எடுத்துக்கணும். ஏஜ்டு பர்சன் கண்டிப்பா உங்களால போக முடியாது. ஸோ யங்ஸ்டர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரெக்கை ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது பெர்ஃபெக்டன்ஸ் அட்வென்ச்சர். இந்த இடம் வாகமன்ல இருந்து ஒரு 20 minutes டிராவல்லே உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி எடுத்து தான் இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். அண்ட் அங்க எக்கச்சக்க கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த இடம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு 3 hours உங்களுக்கு தேவைப்படும். இங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங், ஹைக்கிங், கேம்பிங், போட்டிங், ATV ரைட், ஜிப் லைன், ஜாபிங், கிளைம்பிங், கயக்கிங், இப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. இதை முடிச்சுட்டு நீங்க ரூம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கேம்ப் ஃபயர் அண்ட் DJ மியூசிக் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் வாகமனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா ப்ராப்பர்ட்டிலுமே இந்த கேம்ப் ஃபயர் அண்ட் DJ மியூசிக் அவைலபிளா இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்டும் டின்னரும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேரளா ஸ்டைல் ஃபுட்டா தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு கஸ்டமைஸ்டா ஃபுட் வேணும் அப்படின்னா நியர்பை ஹோட்டல் இருக்கு, அங்க நீங்க சாப்பிட்டுக்கலாம். டே 2 மார்னிங்கே நீங்க ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி முடிச்சிருங்க. இந்த ஆஃப் ரோடுக்கு உங்களுக்கு 3 hours ஆகும். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 9 o'clock முடிச்சிடலாம். இதுல நீங்க பார்க்க வேண்டிய சைட் சீயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இடுக்கி டேம் வியூ பாயிண்ட், சூசைட் பாயிண்ட். இந்த இடம் ரொம்பவே த்ரில்லா இருக்கும் பாக்குறதுக்கு. உள்ளுப்புனி டனல் அண்ட் ஃபால்ஸ். இந்த டனல் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் நம்ம சேஃபா போலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கும். சோ அந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கீழே தண்ணியும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கதால அதுக்கு மேல நம்ம போறது கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த பயத்திலேயே நம்ம வெளில வந்துருவோம். அண்ட் இதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஃபால்ஸும் இருக்கு. இந்த ஃபால்ஸ் அக்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. இது இல்லாம ஒரு டீ கார்டன் வியூ இருக்கும். அண்ட் இந்த என்டையர் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியும் ஒரு த்ரில்லிங்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ மார்னிங் 6 to 9 போனீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டர் வியூ அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் அது முடியல அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் மார்னிங் 9 to 12 நீங்க போயிட்டு வந்துருங்க. இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது பைன் ஃபாரஸ்ட். இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour உங்களுக்கு போதும். இதுக்கு அடுத்ததான் வாகமனோட ஐக்கானா இருக்கிற வாகமன் மெடோஸ்க்கு தான் போகணும். லோக்கல்ல இதை மொட்டை குன்னம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய மலைகள் இல்லாம சின்ன குன்று மாதிரி இருக்கு. இந்த குன்றுகள் எல்லாமே கிராஸ்லே கவர் ஆயிருக்கு. அது பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டிஸும் உண்டு. குழந்தைங்களுக்குலாம் சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. கயக்கிங், போட்டிங்கும் அவைலபிளா இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற ஜிப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரோன் மூலமாவும் ஷூட் பண்ணிக்கலாம் நீங்க ஜிப்லைன் பண்றத. இதுக்கப்புறம் பக்கத்துலயே உங்களுக்கு பட்டமும் பறக்க விடுறாங்க. சோ இந்த இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1.5 hours உங்களுக்கு ஆகும். நிறைய போட்டோஸ் எடுக்கலாம். அதுக்கு சூட்டபிளான நிறைய லொகேஷன்ஸ் இங்க இருக்கு. அடுத்ததா வாகமனோட ஐகானா இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜுக்கு நம்ம போகலாம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா வாகமன் அட்வென்ச்சர் பார்க்குள்ளே தான் இருக்கு. அண்ட் இங்க இது மட்டும் இல்லாம எக்கச்சக்க அட்வென்ச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பேராகிளைடிங். சவுத் இந்தியாலே ரொம்ப ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் இந்த பேராகிளைடிங் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த வாகமன். இங்க விண்ட் அண்ட் ரெயின் இல்லைன்னா நீங்க ஸ்மூத்தா பேராகிளைட் பண்ணலாம்.
இதுக்கு அடுத்ததான் நம்ம இங்க இருக்கிற ஸ்கை சைக்கிளிங் போலாம். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுல கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் ஜெயின்ட் ஸ்விங்கும் இருக்கு. ஆஸ் யூஷுவல் மத்த இடத்துல இருக்க மாதிரியே ஜிப் லைன் இருக்கு, ஏடிவி ரைடு இருக்கு, ராக் கிளைம்பிங், ரெப்பல்லிங், டிராம்போலின் மற்றும் ஹைரோப் ஆக்டிவிட்டிஸும் இங்க உங்களுக்கு உண்டு. கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸும் இங்க நிறைய இருக்கு. இங்க இருக்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போகணும்னா உங்களுக்கு 3 hours கூட பத்தாது. அவ்வளவு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இந்த ரைடு எல்லாம் போயிட்டு வந்தாலே நம்ம செம டயர்ட் ஆயிடுவோம். அண்ட் இல்ல இன்னமும் உங்களால போக முடியும் அப்படின்னா நம்ம அடுத்ததா பார்க்க வேண்டியது தங்கல்பரா. இந்த தங்கல்பராவோட டாப் போயிட்டீங்க அப்படின்னா வாகமன் ஹில்ஸோட என்டையர் வியூ நீங்க பார்க்கலாம். இந்த ஹில்ஸோட டாப் ரீச் பண்றதுக்கு மினிமம் ஒரு 45 minutes ஆகும். இதை முடிச்சுட்டு டே 2 நைட் நம்ம வாகமன்ல ஸ்டே பண்ணிக்கலாம். டே 3 பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஏர்லியரா நீங்க கிளம்ப முடியுமோ மார்னிங் கிளம்பிடுங்க. அண்ட் இங்க இருந்து நீங்க குமிளியை ரீச் பண்றதுக்கு ஒரு 2.5 hours ஆகும். போற வழி ஃபுல்லாவே டீ கார்டன்ஸா இருக்கும். சோ நிறைய வியூ பாயிண்ட்ஸும் இருக்கு. எங்க வேணாலும் நின்று நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். டைரக்டா நம்ம தேக்கடி போட்டிங் போயிடுவோம். ஏன்னா அங்க எப்பவுமே கிரௌடடா இருக்கும். சோ தேக்கடி போட்டிங் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாவே நீங்க டிக்கெட்ஸை புக் பண்ணிடுங்க. அந்த டிக்கெட் புக்கிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் டிராவல் ஏஜென்சிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்துதான் நம்ம போக வேண்டியது எலஃபண்ட் ரைட். இங்க நிறைய யானைகள்லாம் வளர்க்குறாங்க. சோ ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க யானை மேல ஏறி ஒரு சஃபாரி போயிட்டு வந்துடலாம். அண்ட் கேரளால இன்னும் சில இடங்கள்ல மட்டும் தான் இந்த யானை சஃபாரி எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஒரு ஆளுக்கு அரௌண்ட் 500 போல இதுக்கு சார்ஜ் பண்றாங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது ஸ்பைஸ் கார்டன். என்டையர் இந்தியாலே அதிகமான ஸ்பைசஸ் விளையிறது இந்த குமுளி பகுதியில தான். சோ அது எல்லாமே இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல செப்பரேட் ஸ்பைஸ் கார்டன்ஸே இருக்கு, அங்கேயும் நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த ஸ்பைசஸ் குவாலிட்டி எல்லாம் நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. இதுக்கு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது பீர்மேடுல இருக்கிற பரந்தம்பாரா வியூ பாயிண்ட். என்டையர் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் வியூ பாயிண்ட்னா அது இந்த இடத்துல தான் நம்ம சொல்லணும். மினிமம் ஒரு 45 minutes ஆகுது உங்களுக்கு இங்க தேவைப்படும். இதை முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours டிராவல்ல நம்ம கோட்டையம் ரீச் பண்ணிடலாம். ரிட்டர்ன் நீங்க புக் பண்ற ட்ரெயின் நைட் அரௌண்ட் 8 o'clock மேல இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு ரீச் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ட்ரிப்ல நீங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீயும் ஸ்பைசஸும் வாங்கிக்கலாம். ஏன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தான் கேரளாலே அதிகமா டீ ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இந்தியாலே அதிக ஸ்பைசஸ் ப்ரொடக்ஷன் ஆறது இங்கதான். இந்த ட்ரிப் இன்னும் உங்களுக்கு கஸ்டமைஸ்டா வேணும் அப்படின்னா டிராவல் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு டீடைலா கைட் பண்ணுவாங்க.